வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவரைப்பட்டத்துல நடவு செய்யக்கூடிய 10 நல்ரகங்களை தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். நவரைப்பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மாதங்கள்ல மார்கழி, தை, மாசி மாதமும், ஆங்கில மாதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள்ல நடவு செய்யக்கூடியதை நம்ம நவரைப்பட்டம்னு சொல்லுவோம். நவரைப்பட்டத்துல நம்ம அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த பொன்னிலாம் நடவு செஞ்சு அறுவடை முடிஞ்சு தாளடியா இருக்கும். ஸோ அந்த பருவத்துக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடிய நெல் ரகம் எல்லாமே உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறுகிய கால நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. ஸோ இந்த நெல் ரகத்தை நீங்க தாராளமா நடவு செய்யலாம், நல்ல மகசூலும் எடுக்கலாம். பத்தாவது பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு தயாராயிடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையில இருந்து 40 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கை நடவா இருந்தா உங்களுக்கு 20 கிலோ தேவைப்படும். இயந்திர நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா உங்களுக்கு 20 கிலோ தேவைப்படும். நேரடி நெல் விதிப்புக்கு 15 கிலோ இருந்தாவே போதுமானது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை, குருவை, சொர்ணவாரி, டேட் சம்பாக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1800 ரூபாயும், அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2300 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆள் நடவும் செய்யலாம், நேரடி நெல் விதிப்பும் செய்யலாம், இயந்திர நடவும் செய்யலாம். இது எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க பார்க்கப்படுது. ஒரு 2 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த மஹேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வர்த்தக ரீதியா இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்றிருக்குங்க மக்கள் மத்தியில. மற்ற நெல் ரகங்களை விட இந்த நெல் ரகம் நல்ல விலையும் விற்கும். ஸோ இந்த விதை நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உரக்கடைகளும் கிடைக்குது. கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. 9ஆவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நெல் ரகம். இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையில இருந்து 40 மூட்டை வரைக்குமே நீங்க அதிகமா மகசூல் எடுக்கலாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கை நடவா இருந்தா உங்களுக்கு 20 கிலோ தேவைப்படும். இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோ தேவைப்படும். நேரடி நெல் விதிப்பா இருந்தா 15 கிலோ தேவைப்படும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை, குருவை, சொர்ணவாரி, லேட் சம்பாக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்னமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1650 ரூபாயும், அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2250 ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடவு, நேரடி நெல் விதைப்பு, இயந்திர நடவுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க பார்க்கப்படுது. உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சின்றது ரொம்பவே கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரக்கழுகள், புகையானுக்கும், குருத்து பூச்சிக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம். 8ஆவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை ASD 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகிடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டையில இருந்து அதிகபட்சமா நீங்க 50 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்க கை நடவு செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோ தேவைப்படும். இயந்திர நடவு செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோ தேவைப்படும். நேரடி நெல் விதைப்புக்கு உங்களுக்கு 15 கிலோ தேவைப்படுங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை, குருவை, சொர்ணவாரி, லேட் சம்பாக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். இந்த நெல் ரகத்தோட அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. இட்லி அரிசின்னு கூட சொல்லுவாங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை ஆவரேஜ் ரேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1450 ரூபாயும், அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2200 ரூபாய் வரைக்குமே இருக்கக்கூடுங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடவு, நேரடி நெல் விதைப்பு, இயந்திர நடவு, நடுத்தர வளர்ச்சி உடையதாக இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. ஸோ இதனோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதமாக தாங்க இருக்கும். குண்டு நெல்ன்றதால இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா தண்டு வந்தீங்கன்னா தடிமனா இருக்கும். கீழே சாயரோட வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவு. இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா TNAU அக்ரிகார்ட்ல கிடைக்கும். இல்லைன்னா உங்க அருகாமையில் இருக்க உரக்கடைகளை கேட்டு பாருங்க, கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ASD 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் நல்ல மக்கள் மத்தியில ஒரு செம்மையான வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம்.
ஏழாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம், அதாவது டிபிஎஸ் 5 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 118 நாள்ல இருந்து ஒரு 120 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடுங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 45 மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு 50 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கை நடவுல 30 கிலோ தேவைப்படும். இயந்திர நடவு செய்யற விவசாயிகள் இருந்தா உங்களுக்கு 25 கிலோ தேவைப்படும். நேரடி நெல் விதைப்புக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோ இருந்தாவே போதுமானது. நடவு செய்யும் பட்டம் அப்படி பார்த்தீங்கன்னா நவரை, குருவை, சொர்ணவாரி, லேட் சம்பாக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1350 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். நடவு அப்படின்னு பார்த்தோன்னா ஆள் நடவு, நேரடி நெல் விதைப்பு, இயந்திர நடவு இது எல்லாமே நடவு செய்யலாம். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக தாங்க பார்க்கப்படுது. 3 அடியில இருந்து ஒரு 4 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐயாக தான் இருக்கும். ஸோ இதனோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உர அழுகல், இலை உரை கழுகல், குருத்து பூச்சி, மாவு பூச்சி, தத்து பூச்சி, இலை பெண்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் 5 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. ஆறாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி 36 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாள்ல அறுவடைக்கு தயாராகிடக்கூடிய ஒரு நெல் ரகங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 35 மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு 40 மூட்டை வரைக்குமே மகசூல் தருங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கை நடவா இருந்தா உங்களுக்கு 30 கிலோ தேவைப்படும். இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா 25 கிலோ தேவைப்படும். நேரடி நெல் விதைப்புக்கு உங்களுக்கு 15 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இங்க நேரடி நெல் விதைப்பு செய்யலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபரை, குருவை, சொர்ணவாரி, லேட் சம்பாவுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்னமாக தாங்க பார்க்கப்படுது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1350 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடவு, நேரடி நெல் விதைப்பு, இயந்திர நடவுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க பார்க்கப்படுது. 2 அடியிலிருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த ஆடுதுறை ஏடிடி 36 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உர அழுகல், இலை உரை கழுகல், இலைப்பேன் மற்றும் மாவு பூச்சி, தத்து பூச்சி, குருத்து பூச்சி, புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம்னால கண்டிப்பா இந்த நெல் ரகம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா TNAU அக்ரிகார்ட்ல கிடைக்குதுங்க. ஸோ வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி 45 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 105ல இருந்து 110 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடுங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையில இருந்து 40 மூட்டை வரைக்குமே நீங்க மகசூலோட இருக்கிறாங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கை நடவா இருந்தா உங்களுக்கு 30 கிலோ தேவைப்படும். இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கிலோ தேவைப்படும். நேரடி நெல் விதைப்புக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோ தேவைப்படுங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபரை, குருவை, சொர்ணவாரி, லேட் சம்பாவுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகம் தாங்க பார்க்கப்படுது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1450 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். நடவு அப்படின்னு பார்த்தா நீங்க ஆள் நடவும் செய்யலாம், நேரடி நெல் விதைப்பும் செய்யலாம், இயந்திர நடவும் செய்யலாம். இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க பார்க்கப்படுது. ஒரு 2 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் தாங்க. ஸோ இந்த நெல் ரகம் குட்டை நெல் ரகமும் கூட பெரும்பாலும் காற்றுக்கு இந்த நெல் ரகம் சாயாதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் வயல் குட்டையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிணைப்புகள் அதிகமா இருக்கும். இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உர அழுகல், இலை உரை கழுகல், புகையான், தத்துப்பூச்சி, மாவுப்பூச்சி, குருத்துப்பூச்சி இவைகளுக்கு அனைத்துக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் கூட. அது மட்டும் இல்லாம இந்த விதைநெல் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்க உரக்கடைகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க அக்ரிகல்ச்சர் போர்ட்டல் அதாவது TNAU
4வதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆடுதுறை ADT 53 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 110 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு தயாராயிடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 40 மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு 45 மூட்டை வரைக்குமே மகசூல் எடுக்கலாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கை நடவா இருந்தா உங்களுக்கு 30 கிலோ தேவைப்படும். இயந்திர நடவா இருந்தா உங்களுக்கு 25 கிலோ தேவைப்படும். நேரடி நெல் விதைப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோ தேவைப்படும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை, குருவை, சொர்ணவாரி, லேட் சம்பாவுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1450 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே இருக்கக்கூடுங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆள் நடவும் செய்யலாம், நேரடி நெல் விதைப்பும் செய்யலாம், இயந்திர நடவும் செய்யலாங்க. இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக தாங்க பார்க்கப்படுது. ஒரு 3 அடியில இருந்து 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த ஆடுதுறை ADT 53 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்துப்பூச்சி, இலைப்பேன், இலை உரை அழுகல், இலை உரை கழுகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெல் ரகம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNAU அக்ரிகாட்டுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை அக்ரிகல்ச்சர் வெப்சைட்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்க அருகாமல் இருக்க உரக்கடைகளையும் இந்த விதங்களை கேட்டு பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். மழை காற்றுக்கு இந்த நெல் ரகம் சாயுமான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு சாயா திறன் பெற்ற ஒரு நெல் ரகமும் கூட. மூணாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ADT 35 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு தயாராயிடும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டையில இருந்து 50 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோ தேவைப்படும். இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிலோ தேவைப்படும். இதுவே நீங்க நேரடி நெல் விதைப்பு செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 15 கிலோ இருந்தாவே போதுமானது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை, குருவை, சொர்ணவாரி, லேட் சம்பாவுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு நெல் அரிசிங்க, ஸோ இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1350 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடவும் நீங்க செய்யலாம், நேரடி நெல் விதைப்பும் செய்யலாம், இயந்திர நடவும் செய்யலாம். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக தாங்க பார்க்கப்படுது. ஒரு 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் மக்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம TPC சொல்லக்கூடிய டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல இந்த நெல் ரகத்தை விரும்பி எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட மகத்துவம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல், இலை உரை கருகளுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியும், குருத்துப்பூச்சி, மாவுப்பூச்சி, தத்துப்பூச்சி, இலை பெண்களுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா சோனா RNR 15048 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து 125 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு தயாராயிடுங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டையில இருந்து அதிகபட்சமா நீங்க 40 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கை நடவா இருந்தா உங்களுக்கு 25 கிலோ தேவைப்படும். இயந்திர நடவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 20 கிலோ தேவைப்படும். நேரடி நெல் விதைப்புக்கு உங்களுக்கு 15 கிலோ தேவைப்படும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை, குருவை, சொர்ணவாரி, லேட் சம்பாவுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இதனோட அமினோ ஆசிட் ரொம்பவே கம்மின்றதால இதை பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ ரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சுகர் இருக்கிறவங்க ஸோ இந்த அரிசியை சாப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகர் பார்த்தீங்கன்னா அளவா இருக்கும். விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ. நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1700 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2300 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடவு, நேரடி நெல் விதைப்பு, இயந்திர நடவும் இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக பார்க்கப்படுது. ஒரு 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல், இலை உரை கழுகல், புகையான், தத்துப்பூச்சி, மாவுப்பூச்சி, குருத்துப்பூச்சி இவை அனைத்துக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா RNR 15048 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. அது மட்டும் இல்லாம நீரழிவு நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமும் கூட. ஸோ கண்டிப்பா இந்த நெல் ரகம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்க உரக்கடைகள் எல்லாத்துலயும் கிடைக்குது. வாங்கி ட்ரை பண்ணி
முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை கோ 51 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடுங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 45 மூட்டையும் அதிகபட்சமா நீங்க 50 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கை நடவா இருந்தா உங்களுக்கு 30 கிலோ தேவைப்படும். இயந்திர நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா 25 கிலோ தேவைப்படுங்க. நேரடி நெல் விதைப்பு உங்களுக்கு 15 கிலோ தேவைப்படும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவரை, குருவை, சொர்ணவாரி, லேட் சம்பாவுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமாக தாங்க பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம டிபிசி அதாவது டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல இந்த நெல் ரகத்துக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நெல் ரகத்தை சாகுபடி செய்யுங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையா உங்களுக்கு 1450 ரூபாயும் அதிக விலையா உங்களுக்கு 1900 ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க. நடவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடவு, நேரடி நெல் விதைப்பு, இயந்திர நடவுக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுரா இருக்குங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. ஒரு 2.5 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உர அழுகல், இலை உரக்கழுகல், இலைப்பேன் மற்றும் குருத்துப்பூச்சி, மாவுப்பூச்சி, தத்துப்பூச்சி இவை அனைத்துக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. கண்டிப்பா இந்த நெல் ரகம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை விதைப்பண்ணையிலும் கிடைக்குது, உங்க அருகாமையில் இருக்க ஒரு கடைகளும் கிடைக்கும். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.